ஏற்பாட்டிலே தீட்டுப்பட்ட ஒரு ஸ்திரீ ஒரு மனிதனை தொட்டால் அவனும் தீட்டுப்படுவான். புதிய ஏற்பாட்டிலே தீட்டுப்பட்ட ஒருத்தி இயேசுவை தொட்டால் அவனும் சுகமானாள். அங்க பாவம் ஜெயிச்சிச்சு, இங்க கிருபை ஜெயிச்சிச்சு. ஏன்னா ஒரு ரத்தத்தை இயேசு உனக்கா எனக்கா சிந்தினால பாவத்தின் தலையை அவர் நசுக்கினார். நல்லா கவனிங்க, பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகுகிறது. எங்க உணவு இருக்கோ அங்கதான் இறை இருக்கோ அங்கதானே உயிரினங்கள் வரும். அப்ப இந்த கிருபை வர்ற போது பாவம் ஓடுது, பாவம் ஓடுது. ஆமென் சொல்லுங்க. பாவம் ஓடுன ஒன்னு பரிசுத்தம் காப்பாற்றப்படுது. பாவத்திற்கு எதிராய் நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும் என்றால் நீங்கள் பரிசுத்தத்தை பிரசங்கிக்க வேண்டுமா, கிருபையை பிரசங்கிக்க வேண்டுமா? சொல்லுங்க. ஏனென்றால் பாவத்திற்கு எதிரான ஒரே விஷயம் எதுதான்? கிருபை தான். அதனாலதான் புதிய ஏற்பாட்டில் தேவன் கிருபையை ரிலீஸ் பண்றாரு. ஆதி காலம் முதல் அடக்கமாக இருந்து அந்த கழுகு பறக்கவே இல்லை. இயேசு சிலுவையில் அறையப்பட்டவன கழுகை தட்டி விடுறாரு, அந்த கிருபை அப்படியே பறந்து வருது. ஹல்லேலூயா. எங்கெல்லாம் பாவம் இருக்கோ அங்கெல்லாம் பாவ மன்னிப்புக்கான ரத்தத்தை சிந்தி அந்த பாவத்தை அழிச்சு 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 துரத்தி கிருபை உலகமெங்கிலும் பாவ மன்னிப்பை கொடுக்கறனால பாவம் மன்னிக்கப்பட்டனால மனிதர்கள் பரிசுத்தவான்களாய் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆகையால் கிருபை கிருபை கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். நீதிமானாய் மாற்றியது, நித்தியத்தில் சேர்த்தது. ஆமென். Preach the grace to erase the sin. பாவத்தை அழிப்பதற்கு பரிசுத்தத்தை பேசாதீர்கள், கிருபையை பேசுங்கள். ஏனென்றால் கிருபை ஒன்றுதான் பாவத்தை துரத்தக்கூடிய வல்லமை பெற்றதாக இருந்தது. பழைய ஏற்பாடு முழுவதும் தேவாதி தேவன் ஜனங்களை பார்த்து நீங்கள் புறஜாதிகளோடு கலக்காதிருங்கள் என்று சொன்னார். ஏனென்றால் புறஜாதிகளிடம் பாவம் இருந்தது, இஸ்ரவேல் ஜனங்களிடம் பரிசுத்தம் இருந்தது. நீங்க அவங்ககிட்ட போனீங்கன்னா அந்த பாவம் உங்களுக்குள்ள கலந்துரும், அதனால வேண்டான்னு சொன்னாரு. ஆனா இயேசு புதிய ஏற்பாட்டில் சொன்னாரு, நீங்க கலக்காதீங்கன்னு சொல்லல, நீங்க புறப்பட்டு போய் கலந்துருங்கன்னாரு. ஏன்னா உனக்குள்ள இருக்கிறது கழுகு. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே தீட்டுப்பட்ட ஒரு ஸ்திரீ ஒரு மனிதனை தொட்டால் அவனும் தீட்டுப்படுவான். புதிய ஏற்பாட்டிலே தீட்டுப்பட்ட ஒருத்தி இயேசுவை தொட்டால் அவனும் சுகமானாள். அங்க பாவம் ஜெயிச்சிச்சு, இங்க கிருபை ஜெயிச்சிச்சு. ஏன்னா ஒரு ரத்தத்தை இயேசு உனக்கா எனக்கா சிந்தினால பாவத்தின் தலையை அவர் நசுக்கினார். அப்புறம் வெற்றி கிடைச்சதுக்கு அப்புறம் திரும்ப பயப்படுற சொல்ல, நீங்கள் புறப்பட்டு போங்கன்னாரு. ஐயா, பழைய ஏற்பாட்டில் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொன்னார், எங்கள் ஜாதி வேற ஜாதியோட கலக்கக்கூடாது இஸ்ரவேல்னு சொன்னார். ஆனால் நீங்கள் போய் எல்லாத்துட்டையும் கலந்துருங்கன்றீங்க. அப்போ உனக்குள்ளே இருந்து தவலை போனால் பாம்பு முழுங்கிருன்னு போகாதன்னே. இப்போ உன்கிட்ட இருக்கிறது கழுகு, நீ தான் அவனை கொத்த போற, அவன் உன்னை கொத்த முடியாது. உண்மையிலே நீங்க கிருபைக்குள்ள இருந்தீங்கன்னா உங்க கூட பழகிறவங்க கொஞ்ச நாள்ல பரிசுத்தமாகாம இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.